சொத்து தொகை ஏதுமில்ல ஒரு சொந்த வள்ளி தந்ததில்லை எத்தனைய சொந்தத்தினோடு யாரையும் நினைத்ததில்லை வழக்கு வழக்கு ஓடாடே எழுத படிக்க ஏடாடே தேர்ந்த வழி போக தேராடே நிலத்து நிற்கையிலே ஏடாடே இந்த விளக்க பார்க்க மாறாது ஏழு ஜென்மத்திலோட பட்ட கிடந்தா தீராது அப்ப என்ன விளக்க பார்க்க மாறாது ஏழு ஜென்மத்திலோட பட்ட கிடந்தா தீராது அப்பா அப்பா நீ மந்திரமா பாடுவிக்க எந்திரமா நம்பிக்கைய நாடுதே நீ வளர்த்த கோபுரமா அப்பா நீ மந்திரமா பாடுவிக்க எந்திரமா நம்பிக்கைய நாடுதே நீ வளர்த்த கோபுரமா ஓயாத சக்கரமா கனிவப்பல் மந்திரமா பாதுகாத்து நீ வளர்த்த பாசத்தன சொல்லணுமா தோடு சாதி நாராடி கவனி விடும்போது சிராடி பாச மல தூவி பாராடி பக்க துணை நின்று வழிகாடி அந்த பகலோ துயர கடலில் நீராடி என்னால பாலாட்டிலே போராடி அப்ப அந்த பகலோ துயர கடலில் நீராடி என்னால மரமாலாட்டிலே போராடி அப்பா செங்கோலியை அரசாட்சி செய்யும் மன்னனி அரசாட்சி செய்தாலும் கூட ஒரு 60 வயது கிழவனுக்கு என்னை மனமுடிப்பதாக நீ சம்மதம் என்று கூறுகிறாய் உனக்கு மனசாட்சி என்று இருக்கிறதா அப்பா ஏழு நாட்டுக்கு தலைவன் பேரரசன் நாளோ சிற்றரசன் இந்த நாடே எனக்கு தானமாக வைத்திருக்கிறான் அவன் அதனால் இருந்தாலும் என் வார்த்தைக்கு மறுபேசி சொல்லாமல் திருமணம் செய்து கொள்ளம்மா அவர் பேரரசனாக இருந்தாலேனே நீ சிற்றரசனாக இருந்தாலேனே ஒரு பெண் என்றால் பேய்க்கு மனமுறைங்க என்பார்கள் அந்த பேய்க்குள்ள மனம் கூட உனக்கில்லாமல் போய்விட்டது என்னை முந்தி தவிர்ந்து முன்னதால் சுமந்து என்னை பெண்ணாக பெற்றெடுத்து என் தாய் இருந்திருந்தால் இப்பேற்கொண்டு நினைக்க ஆளாகினான் கேட்டவர்களை திருமணம் செய்து வாழ முடியுமா 20க்கு 60 கேடு வைத்தாலும் எட்டாது என்று கூறுவார்கள் அப்ப அந்த 60 வயது கிழவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறாய் ஒரு தாலிக்கு ஆசைப்பட வேண்டாம் 1000 தாலி அறுப்பது மூச்சடைக்கு பெற்றெடுத்து பல 100 தவம் இருந்து என்னை பக்குவமா என்றெடுத்து மாறிலையும் தோலிலையும் நான் ஒரு அங்கையன கட்டி காட்டிலையும் மெட்டிலையும் நெத்தி வெறுவெண்ணி தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே தாய் தாண்டா பூமி என்னைக்குமே தாய் தாண்டா சாமி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி
எனக்கு இடாகுமா? என் வாழ்க்கையில் எந்த குறையுமே வந்துவிடக் கூடாது என்று நான் கட்டி காட்டவில்லை. இப்ப ஏற்பட்ட வார்த்தை குறைப்பதற்கு எப்படியப்பா மன வருகிறது? நீ இறந்து விட்ட பிறகு நான் சந்தோஷமாக நான் எப்பொழுது வாழப்போவதில்லை. சேகர் மாமா தான் 14 வருடம் எனக்கு கணவன் எடுத்துரைத்து விட்டு எனக்கு இப்பொழுது 60 வயது கிழவனுக்கு என திருமணம் செய்து வைக்கப் போகிறார். அப்பா, என் கழுத்திலே ஒரு தாலி அறுவல் என்றாலும் நாட்டு மக்கள் 1000 தாலி அறுபட்டுவிடும் என்று கூறுகிறாய். என் ஒரு தாலி பார்ப்பதா, இந்த 1000 தாலி பார்ப்பதா என்பது ஒரு நாட்டு மன்னனுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட என் வாழ்க்கையை சீர்குலைந்தாலும் பரவாயில்லை, நீ இறக்காமல் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றினார் அது ஒன்று போதும். அப்பா அப்பா, சேகர் மாமாவை மறுத்து அந்த கேட்டு திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்கிறேன். மனவரைக்கு ஏற்பாடு செய்.